ஹாய் வியூவர்ஸ், எல்லோருக்கும் நன்றிகள் நிறைந்த வணக்கம். வெல்கம் டு அவர் சிங்கப்பெண்ணை சேனல். மார்ச் 9 இந்த நாளுக்கான தகவலை பார்க்குறதுக்கு முன்னாடி வாழை மரத்தை பற்றின ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை தெரிஞ்சுக்கலாமா? எந்த ஒரு விழாக்கள்லையும் விசேஷங்கள்லையும் வாழை மரம் கட்டுவது ஏன், அதோட உண்மையான அறிவியல் காரணம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாமா? வாழையடி வாழையா குளம் தழைச்சு நிற்கணும் அப்படின்னு கல்யாண விசேஷங்களில் வாழை மரம் கட்டுறாங்கன்னு சொன்னாலும் அதோட உண்மையான அறிவியல் பின்னணி என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம முன்னோர்கள் எது செஞ்சாலும் அதுக்கு ஒரு அறிவியல் காரணம் நிச்சயமாக இருக்கும். வாழை இலையிலையும் வாழைத்தண்டு சாறுலையும் வாழைக்கிழங்கு சாறுலையும் நம்ம உடம்புல இருக்கிற நச்சை முறிக்கக்கூடிய சக்தி இருக்குது. இன்றைக்கும் கிராமப்புறங்களில் பாம்பு கடிச்சிருச்சுன்னா வாழைச்சாறு தான் பருக கொடுப்பாங்க. வாழை இலையில் இருக்கிற குளோரோஃபில் அப்படிங்கிற வேதிப்பொருள் மருத்துவ குணம் மிக்கது. இது நாம் சாப்பிட்ற உணவை சீக்கிரமாக செரிமானம் அடைய செய்யுது. அதோட குடல் புண்களையும் ஆற்றுது. அதனால தான் வாழை இலையில் சாப்பிட்டா நோய் இல்லாமல் நீண்ட நாட்கள் ஆரோக்கியமாக வாழ முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. வாழை மரத்தோட ஒவ்வொரு பாகங்களும் மிகச்சிறந்த கிருமி நாசினியாக செயல்படுது. இது பாக்டீரியா மற்றும் வைரஸ் கிருமிகளை அழிக்கக்கூடிய தன்மை கொண்டது. தாவரங்கள் காற்றில் இருக்கிற கார்பன் டை ஆக்சைடை எடுத்துட்டு ஆக்சிஜனை பரவ செய்யுது. விழாக்களின் போது ஏராளமான விருந்தினர்கள் வருவாங்க போவாங்க. அவங்க ஒவ்வொருவரின் வெளிசுவாசமும் கார்பன் டை ஆக்சைடை காற்றில் கலக்க வைக்கும். அதை சமநிலைப்படுத்துறதுக்கு தான் வாழை மரங்கள் கட்டப்பட்டன. அதோட கூட்டம் அதிகமாக சேரும்போது அவங்களோட உடல் உஷ்ணம், வியர்வை இதெல்லாம் ஒன்றாக சேரும்போது ஒரு விதமான மூச்சு அடைப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இதற்கு தீர்வாக தான் வாழை மரங்கள் கட்டப்பட்டுச்சு. பொதுவாக மக்கள் அதிகமாக கூடுற இடங்களில் நோய் தொற்று அதிகரிப்பதற்கான அபாயம் இருக்குது. இதனால தான் மக்கள் திருவிழாக்களின் போது வீதி முழுவதும் வாழை மரம் கட்டுறதை வழக்கமாக வச்சுருந்தாங்க. திருமண வீடுகள்லையும் முக்கியமாக மக்கள் கூடுற விழாக்கள் அனைத்துலேயும் முந்தைய காலத்தில் வாழை மரம் கட்டுனதுக்கும் வாழை இலையில் உணவு பரிமாறப்பட்டதுக்கும் பின்னால் இருக்கிற வியக்க வைக்கும் துல்லியமான அறிவியல் காரணம் இதுதாங்க. வாழை மரங்கள் இன்னும் பல பயன்களை நம்மளுக்கு தந்துட்டுருக்கு. வாழை பழங்களோட வகைகளையும் அதோட பயன்களையும் ஒவ்வொன்றா பார்த்துடலாமா? பச்சை வாழைப்பழம் குளிர்ச்சியை கொடுக்கும். ரஸ்தாளி வாழைப்பழம் உடலுக்கு உரமூட்டும். பேயன் வாழைப்பழம் வெப்பத்தை குறைக்கும். கற்பூர வாழைப்பழம் கண்ணுக்கு குளிர்ச்சி தரும். நேந்திரம் வாழைப்பழம் இரும்பு சத்து தரும். மலை வாழைப்பழம் மலச்சிக்கலை தீர்க்கும். செவ்வாழைப்பழம் உயிரணுக்களை பெருக்கும். மஞ்சள் வாழைப்பழம் குடற்புண்களை ஆற்றும். மொந்தன் வாழைப்பழம் உடல் வறட்சியை போக்கும். வாழை இலையோட குருத்தை பிரித்து தீப்புண்கள் மீது கட்டினோம்னா தீப்புண்கள் சீக்கிரமாக குணமாகும். வாழை இலை குருத்தை சாப்பிட்டா முடி நரைக்காது, முகம் பளபளப்பாகும். வாழைப்பூவை சமைச்சு சாப்பிட்றதுனால நம்மளுக்கு வெள்ளைப்படுதல், பித்தம், ஆசனக்கடுப்பு, எரிச்சல் இதெல்லாம் நீங்கும். தாது விருத்தியையும் பெருக்கும். வாழை பிஞ்சை சாப்பிட்றதுனால அதிமூத்திரம், இரத்த மூலம், அடிவயிற்று ரணம் இதெல்லாம் குணமாகும். வாழைக்காயை நம்ம சாப்பிட்றதுனால இரத்தம் விருத்தியாகும். உஷ்ண இருமல், பித்த வாந்தி இதெல்லாம் சரியாகும். வாயில் நீர் ஊறுறது நீங்கி பசியை அதிகரிக்கும். வாழைப்பட்டை இதனால் பெட்டி செஞ்சு அதில் அபூர்வ மூலிகைகளை சேமித்து வச்சுப்பாங்க. வாழைப்பட்டையோட சாரை 2 அவுன்ஸ் சாப்பிட்டா போதையினால் ஏற்பட்ட மயக்கம் தீரும். வாழைத்தண்டை நம்ம அடிக்கடி உணவில் சேர்த்துட்டு வந்தோம்னா சிறுநீரகங்களுக்கு அது ரொம்ப நல்லது. வாழையடி வாழையா வாழை மரத்தோட பயன்களை அடுக்கிக்கிட்டே போகலாங்க. மார்ச் 9 இன்னைக்கான தகவல் என்னங்கிறத பார்த்துடலாமா? இன்றைக்கி நேஷ்னல் பார்பி டே. அது என்னவோ தெரியலைங்க, குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இருக்கிற பெண்கள் எல்லாத்துக்குமே பார்பினா அவ்வளோ பிடிக்குது. பார்பி டாலை கண்டுபிடிச்சதுக்கும் ஒரு காரணம் இருக்குது. அது உங்களுக்கு தெரியுமா? இதை கண்டுபிடிச்சவர் ரூத் ஹேண்ட்லர் 1959 இந்த பொம்மையை அறிமுகப்படுத்தினார். பார்பி பொம்மையை கண்டுபிடிச்சதுக்கான நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களோட கற்பனை மற்றும் படைப்பாற்றலை தூண்டும் விதமாகவும் பல்வேறு தொழில்களை செய்வதன் மூலம் பெண்கள் சாதிக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தை குழந்தைங்களுக்குள்ள உருவாக்குற நோக்கத்துடனும் இந்த பார்பி பொம்மை தயாரிக்கப்பட்டுச்சு. சூப்பர் இல்லைங்க? மற்றும் ஒரு தகவலோட நாளைக்கு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். சிங்கப்பெண்ணை சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க. அப்படியே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. பை பை, see you. Thank you for watching.